வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ப்ளீஸ் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய ஏதோ வீடியோஸ்க்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ தயவு செஞ்சு கேளுங்க. எதை பற்றி பேச போகிறோம் எடுத்தோடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய என்னோடய டாக்ஸ்லேயும் சரி, என்னோடய நான் போகிற போஸ்ட்லலாம் வந்து நிறைய விஷயம் வந்து லேடிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, அதனால் லேடிஸ் வந்து மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை பார்த்தா என் மேலே கோவம் வரலாம், என்னை வந்து அகெயின்ஸ்டாக பார்க்கலாம். ஓகே, பட் நாட் ஜஸ்ட் மீ, எந்த ஒரு ஆம்பளையுமே வந்து தே ஆல் லைக் உமன். ஓகே, பயாலஜிக்கலாகவும் சரி, ஓகே, சைக்கலாஜிக்கலாகவும் சரி. ஓகே, மெனுக்கு வந்து உமன் வந்து ரொம்ப பிடிக்கும். தே கேர் அபவுட் தெம். ஓகே, நானும் அதே தான். ஓகே, நான் கேர் பண்ணுறேன், அதனால தான் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறதுல நிறைய பேசுகிறதோ ஷேர் பண்ணுறதோ சைக்கலாஜிக்கல் வீடியோஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே அகெயின்ஸ்டாக உமனுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய உமன் கேட்கவே மாட்டாங்க. ஓகே, ஏன்னா தட்ஸ் த சைக்காலஜி, தட் இஸ் தேர் சைக்காலஜி. ஸோ அவங்களோட சைக்காலஜிக்கல் லெவல் அவ்வளோதான் இருக்குது. அவங்கள பற்றி தான் அந்த வீடியோவில் பேசியிருக்காங்கன்ற போது அவங்க மைண்ட் வந்து கேட்காது. ஸோ whoever want to evolve, whoever evolving, ஓகே, யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இவால்வ் ஆகிட்டுருக்கீங்களோ, எவ்வளோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வேர்ல்டு லெவலில் ஓகே பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் இஸ் இவால்விங் நவ். ஓகே, எல்லா விஷயத்துலையுமே இவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இட் வில் பி ஸ்லோ, இட் வில் நாட் சீம் ஃபாஸ்ட். ஸோ அதுக்கு ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு மைண்டும் ஒரு கான்ஷியஸ்னஸும் லைக் நான் வீடியோ போடுற மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ போடும்போது யாரெல்லாம் கொஞ்சம் இவால்வ் ஆகிட்டுருக்காங்க, எந்த ஹியூமன் பீயிங்லாம் இவால்வ் ஆகிட்டுருக்காங்க ஸ்பிரிச்சுவலி, அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக போய் சேருமே அந்த வீடியோ. ஸோ போய் சேரும்போது எல்லாருமே வந்து எடுத்துக்கவும் மாட்டாங்க, எல்லோரும் மைண்டும் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. பிகாஸ் மைண்ட் இஸ் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆப்போசிட், ஒர்க்கிங் ஆப்போசிட் டு த சோல். ஓகே, பிகாஸ் இப்போது பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் மாதிரி தான். பேரண்ட்ஸ் ஆர் த லைக் சோல் ஆர் லைக் பேரண்ட்ஸ், சில்ட்ரன் லைக் டீனேஜ் சில்ட்ரன் தான் வந்து மைண்ட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். சொல்கிற பேச்சே கேட்காது. ஓகே, இட் ஆல் எவ்ரிதிங் டூ அகெயின்ஸ்ட் இட் மோஸ்ட் ஆஃப் த டைம். எக்ஸப்ஷனல் சில்ட்ரன் இருப்பாங்க, அவங்கள பற்றி நான் பேசல, காமனாக பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் மைண்டு தான் வந்து வில் இவால்வ். ஓகே, ஸோ எல்லாருமே எவால்வ் தான் போகிறோம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் வில் எவால்வ் சூன் ஆர் லேட்டர். ஓகே, அண்ட் பிகம் த காட். ஓகே, அந்த ஸ்டேட் போய் திருப்பி அடையிறதுக்கு தான் இந்த ஃபுல் கேமுமே நடக்குது. பட் இதில் இந்த பெண்களை பற்றி எப்போவுமே நம்ம பேசுகிறது, ஓகே, ஏன் எல்லாமே அகெயின்ஸ்டான போஸ்ட்டாகவே வருது இப்போல்லாம் பெண்களை பற்றி, ஏன் நானும் வந்து நிறைய அகெயின்ஸ்டாக பேசுகிறேன் அப்படின்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபஸ்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இந்த வீடியோவே இட் மே பி பிக் வீடியோ, ப்ளீஸ் லிசன் டு திஸ். ஜட்ஜ்மெண்ட்க்கு வராதிங்க. எடுத்த உடனே நீங்கள் லேடிஸாக பார்த்தீங்கன்னா அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். ஓகே, மென்னாகவும் பார்க்காதீங்க, லேடிஸாகவும் பார்க்காதீங்க. see it as a soul, see it as intellect. ஓகே, அறிவாக பாருங்கள். You are not male, you are not female, you are not a human being, you are the God. அதை முதல்ல புரிஞ்சிக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ யூ வில் ஸ்டார்ட் டு see what your mind is doing as a man, as a woman. ஓகே, ஸோ சைக்கலாஜிக்கலி பயாலஜிக்கலி என்ன நடக்குது, இந்த மேன் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல்ன்றது எதுக்காக வந்தது, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். மேல் ஏன் இப்படி வேலை செய்யுது, ஃபீமேல் ஏன் இப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். ஓகே, இங்கே யாருன்னு பார்க்குறது தானே நம்ம எவல்யூஷனோட பார்ட். ஓகே, அதை நீங்கள் பார்க்குறது நிறைய பேர் பார்க்க மாட்டோம். ஓகே, அதை பார்க்க ஆரம்பிக்கிறவங்க தான் ஸ்பிரிச்சுவலி இவால்வ் ஆக ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஏன் ஆணாக இருக்கோம், ஏன் பெண்ணாக இருக்கோன்றது கூட யோசிக்கலாம்ல. அது கூட யோசிக்காமல் வாழ்க்கை பின்னாடி ஓடி என்ன பண்ண போகிறோம். ஓகே, பணத்துக்கு பின்னாடி ஓடி என்ன பண்ண போகிறோம், ஸ்டடீஸ் பின்னாடி ஓடி என்ன பண்ண போகிறோம். நான் ஆணா பெண்ணா, எதுக்கு நான் ஆணாக பிறந்தேன், ஏன் அவங்க பெண்ணாக பிறந்தாங்க, ஏன் நான் வந்து சுப்பீரியர்னு நினச்சிக்கிறேன். ஆண் ஏன் எப்போவுமே சுப்பீரியர் நினச்சிக்கிறாங்க, பெண் வந்து இன்ஃபீரியர்னு ஆண் நினைக்கிறாங்க. பெண் அதே மாதிரி தே ஆர் இன்ஃபீரியர்னு நினைக்கிறாங்க, தே ஆர் காடஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. பட் மேன் இஸ் அன் அனிமல் அவங்க நினைக்கிறாங்க. போத் ஆஃப் அஸ் ஆர் அனிமல்ஸ். ஓகே, ஆண் பெண் ரெண்டுமே அனிமல் தான். ஓகே, ரெண்டு நாய் எப்படி ரோட்டில் ஓடுதோ, ஒரு பெண் நாய் எப்படி 4 ஆண் நாய் துரத்திட்டு போகுதோ 6க்கு, தட் இஸ் அஸ் ஆஸ் அ பயாலஜிக்கல் பாடி. ஓகே, சைக்கலாஜிக்கலாக நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கும் அனிமலுக்குன்னா, we can think, we can discriminate, we can improve. ஓகே, better than animal, but we are going lower than animal வச்சுக்கோங்களேன் நிறைய இடத்துல. ஸோ இப்போது
நம்ம அதெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். எவ்வளோ டைம் இருக்குது நம்ம லைஃப்பில்? ஓகே, லைஃப் இஸ் ஷார்ட் தான், பட் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதுக்குள்ளே போயிட்டோம்னா we have time to become the God. ஓகே, எல்லாருமே காட் தான். you don't have to become, you are already God. you have to erase the unwanted data you gathered, accumulated since the childhood. ஸோ பெண்க்கும் ஆணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை முதல்ல பார்த்துடலாம். ஆண் பெண் ரெண்டு பேருமே அனிமல் தான், அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. யூ டோன்ட் see yourself as a special creature. ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, நீங்கள் ஸ்பெஷல்னு திங்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ திங்க் தட் யூ ஆர் அ காட், யூ ஆர் த காட், தென் யூ ஆர் ஸ்பெஷல். பட் த ப்ராப்ளம் இஸ் யூ கேனாட் பி த ஈகோ இஃப் யூ திங்க் லைக் தட். நான் காட் அப்படின்னு திங்க் பண்ணிட்டா நான் காடுனா எல்லாருமே காடு தான், எல்லாமே காடு தான் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். அது இல்லாமல் நான் மட்டும் நான் காடு இவங்கெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங், இவங்கெல்லாம் காட்டுவாசிங்க அப்படின்னு நினச்சா தட்ஸ் ஈகோ, தட்ஸ் அனதர் ஈகோ. ஓகே, அதுவும் மைண்டோட கேம் தான். ஸோ யூ ஷுட் திங்க் தட் வே. இல்லையா, யூ திங்க் தட் யூ ஆர் தி அனிமல். ஓகே, சேம் அனிமல் விச் இஸ் ரன்னிங் இன் த ஸ்ட்ரீட் ஃபார் செக்ஸ், ரன்னிங் இன் த ஸ்ட்ரீட் ஃபார் ஃபுட். தட் இஸ் த திங். யூ ஹாவ் டு டிசென்ட் ட்ரெஸ் and going to school, doing business, that's it. அதுதான் டிஃப்ரெண்ட். நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணாதுங்க, நான் இங்கே ஸ்கூலுக்கு போகாதுங்க, அது வந்து பெட்டர் திங் டு டூ. ஸோ தே வில் பி இன் மோர் பீஸ் தென் அஸ். நம்ம இவ்வளோ பண்ண முடியுது, இருந்தாலும் பீஸ் இல்லை அப்படின்னா வி ஆர் நாட் திங்கிங், வி ஆர் நாட் கிவிங் டைம் டு பி அட் பீஸ் அண்ட் திங்க். ஸோ ஆண்கள்லாம் ஆண்கள் பயாலஜிக்கலாக தே ஆர் வீக் இன் செக்ஸ். ஓகே, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுதான் க்ரியேஷன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் அப்படின்னும் போது ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டேன்னா அது மைண்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் பாடியை பார்க்குறீங்க, அது ஆண் அப்படின்னு அது சொன்னாலும் சரி, நீங்கள் சொன்னாலும் சரி, மைண்டு தான் சொல்லுது. அப்படி சொல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அது ஆண்னு சொல்ல மாட்டோம், பெண்ணுன்னு சொல்ல மாட்டோம். இட் வில் பி அ ஃபார்ம், காட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம், தட்ஸ் இட். ஓகே, அதுதான் ரியல். பட் மைண்டுன்ற போது அது இட்ஸ் பிளேயிங் கேம்ஸ். It wants to play game. It wants to keep this Maya, the illusionary game. Okay? But game விளையாடுறது தப்பு இல்லையே, இன்ட்ரெஸ்டிங்காக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம்ல. ஸோ கேம் இஸ் குட். பட் நம்ம கேம் எப்படி இருக்குது? லாட்ஸ் ஆஃப் சஃபரிங். we cannot handle that suffering. ஓகே, நம்மளாக தான் ஃபேமிலி க்ரியேட் பண்ணோம், நம்மளாக தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணோம், ஆனால் மாட்டிட்டு வைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபேமிலின்னு எதுக்கு க்ரியேட் ஆச்சுன்னு முதல்ல பாருங்கள். ஃபேமிலின்னு ஒரு முக்கியமாக, சொசைட்டின்னு ஒன்று முக்கியமானு பாருங்கள். ஓகே, இது வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பித்து எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு இட் மே டேக் லைக் thousands of years. பட் ஃப்ரம் நவ் வி ஹாவ் டு ஒர்க். ஓகே, ஃபேமிலின்றது ஒன்று தேவையில்லாத விஷயம், சொசைட்டின்றது ஒரு தேவையில்லாத விஷயம், நேஷன்ஸ்ன்ற பார்டர்ஸ்ன்றது எல்லாமே தேவையில்லாத விஷயம். வி கிரியேட்டட் ஆஸ் அ மைண்ட். வி கேன் ஆல்சோ டெஸ்ட்ராய் தட் ஆஸ் அ மைண்ட். ஓகே, வை ஷுட் பி டிஸ்ட்ராய்ட்? அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ முதல்ல ஃபேமிலின்றது எப்படி க்ரியேட் ஆச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு விஷயம், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே சைக்கலாஜிக்கலாக பயாலஜிக்கலாக இருந்து அதுலேருந்து சைக்கலாஜிக்கலாக மாறும்போது தான் இங்கே ஃபேமிலினும் சொசைட்டின்னு ஒன்று க்ரியேட் ஆச்சு. அது எப்படின்னா தே வேர் இன் டு த செக்ஸ் ஒன்லி. ஃபுட்டு, ஷெல்டர், ஏதாவது கொகையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து செக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ஓகே, அப்போ இருந்த என்ன இந்த நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், ரோட்டில் ஒரு நாய் ஒரு ஃபீமேல் டாக் இருந்ததுன்னா 6-7 மேல் டாக் துரத்திட்டு போவோம். ஏதாவது ஒன்று டாமினேட் பண்ணி அது கூட செக்ஸ் வச்சுக்கோம். அதுதான் மேல், அதுதான் ஆன் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம பண்ண வேலை தான். ஸோ இதிலேருந்து எப்படி இது ஃபேமிலியாக மாறிச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பெண் திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபீமேல் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி இல்லை. ஓகே, போகிறோம் வரவாலாம் நம்மளை ரேப் பண்ணுறோம். ஐ மீன் அந்த ஆண்ன்றது அவங்களுக்கு தெரியாது அப்போ. பட் தேர் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் த பாடி இல்லை. திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் சேசிங் அஸ் அண்ட் ரேப்பிங். ஸோ வி நீட் த செக்யூரிட்டி. அங்கேருந்து இன்செக்யூரிட்டி ஆரம்பிச்சது. திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஆரம்பித்தது. தட் நெவர் எண்ட்ஸ் ஸ்டில் தேர். அதுதான் இந்த மாயாவில் பெரிய விஷயம் போயிட்டுருக்கு. ஓகே, இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஃபார் த ஃபீமேல். மேலுக்கு என்ன பிரச்சனை? மேல் வந்து தே ஸ்டார்டட் தட் அவங்க திங்க் பண்ண ஆரம்பித்தோடனே தே ஸ்டார்டட் கிவிங் கேர் டு த உமன். தே வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் அ உமன். ஓகே, ஸோ இவங்களும் வந்து ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி ஓகே அவங்கள பட் செக்ஷுவலி தே ஆர் ஆல்வேஸ் அனிமல். ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ
அவங்கள வந்து ஒருத்தர் கேர் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு பிடிக்கும். தே வாண்ட் டு பி கிங், லைக் லைன் எப்படி காட்டுக்கு கிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆணும் கிங்காக இருக்க விருப்பப்பட்டான். ஓகே, ஆனால் அவனால் எல்லாருமே கிங்காக இருக்க முடியாது இல்லையா? ஒரு கிங்டம்னு ஒன்றுக்கு இப்போ நம்ம ஒருத்தர் கிங்காக இருப்பான், மற்ற எல்லாருமே அவங்க கீழே தான் இருப்பாங்க. நோ மேன் வாண்ட் டு பி அண்டர் சம் ஒன். தே மே ஆக்ட். இப்போ இருக்கலாம், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு சிஇஓ இருப்பான்னா அவனுக்கு கீழே ஒரு 2000 பேர் வேலை செய்வாங்க. ஒரு சிஎம் இருக்கான், அவனுக்கு கீழே தான் எல்லா மக்களுமே இருக்கும். ஆனாலும் ஒரு ஆணுக்கு உள்ளேயும் ஒரு தலைவன் இருக்குதான். அவன் வெளியில் காமிக்காமல் இருக்கலாம், அவனுக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். பட் சைக்கலாஜிக்கலி he wants to be, every man want to be a leader ஆர் ஒரு எப்படி சொல்கிறது, he wants to be a king, head. So he also wanted to create a family. மேல் வந்து இந்த மாதிரி ஒரு தாட்டோட ஒரு குடும்பத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுவாக இருந்தான், காரணமாக இருந்தான். ஃபீமேல் வந்து இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ப்ளஸ் ரீப்ரொடக்ஷனுக்கும் காரணமாக இருந்தாங்க. ரெண்டும் பேரும் சேர்ந்து சைக்கலாஜிக்கலி உருவாக்கணும் தான் வந்து ஃபேமிலி. இதில் ரெண்டுமே வந்து சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ், ரெண்டுமே வந்து தேவையில்லாத தாட். ஓகே, he doesn't have to be a king, man doesn't have to be a king, woman doesn't have to be insecure. Okay, but அந்த டைமில் they needed it because of the insecurity, because போகிறோம் வரவங்களாம் ரேப் பண்ணால் எப்படி இருக்கும் பாவம் இல்லையா? ஸோ தட்ஸ் பேட் ஃபார் த உமன். ஓகே, பட் மென்னுக்கு பிரச்சனை இல்லை. மென் வந்து அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கும், மென்னுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் வீக்காக இருப்பான், என்ன சொல்லுவாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ன்ற மாதிரி. அப்போ வந்து நல்ல பாடியாக இருக்கிறவங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அடித்து போட்டு போயிட்டே இருப்பான். ஓகே, அவனுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. வீக்காக இருக்கிறவனு பொண்ணு, ஐ மீன் செக்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த நாய் மாதிரி தான் ரோட்டில் நான் சொல்கிற மாதிரி 6 நாய் வரைக்கும் எந்த நாய் வந்து அந்த ஏரியாவில் பெரிய கெத்தாக இருக்கும், அந்த நாய் வந்து ஈஸியாக ஃபீமேல் டாகோட செக்ஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதே தான் வாஸ் தேர். ஓகே, பட் மென் ஆல்சோ ஃபெல்ட் வீக் அங்கே. ஓகே, 100 மென்னில் ஒருத்தன் ரெண்டு மேன் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா மிச்சம் 98 மென்னுக்கு வந்து செக்ஸ் கிடைக்காது. ஓகே, ஃபுட்டும் கிடைக்காது. ஃபுட்டு கிடைக்கிறதுலேயும் சண்டையாக இருக்கும், ஷெல்டர் இடத்துலேயும் சண்டையாக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எடுத்து போட்டு போயிட்டே இருப்பான். அது அனிமல்ஸ் தானே. ஸோ அது இன்னமும் நடந்து தான் இருக்குது. டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தனால he also want to create a society. ஓகே, ஒரு செக்யூரிட்டி, அவனுக்குமே செக்யூரிட்டி தேவைப்படுது. அது ஒன்றுக்குள்ளேயும் அந்த ஃபெமினின் எனர்ஜி இருக்குது, செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து குடும்பமும் சொசைட்டியும் க்ரியேட் பண்ணப்பட்டது. பயாலஜிக்கல்லேருந்து சைக்கலாஜிக்கல் ரீசன் வரும்போது நவ் we don't have to ஸ்டாக்மெண்ட் அப்படியா? ஓகே, அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்கே தேங்கிட்டோம், அந்த சைக்கலாஜிக்கல் ஃபீல்டில் தேங்கிட்டோம். பயாலஜிக்கல் ஃபீல்ட்லேருந்து சைக்கலாஜிக்கல் ஃபீல்ட், பட் ஸ்டில் we are biologically also doing the same thing. We are animals, nobody is Rama here, nobody is perfect here. Okay, but we have the mask now, persona mask. ஓகே, ஸோ யாருக்குமே யாரை பற்றியும் தெரியாது, எல்லாருமே நல்லவங்க தான் இங்கே. ஓகே, ஆனால் அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு பார்த்தா எவனுமே நல்லவன் இல்லை. ஆனால் அந்த நல்லது கெட்டதுன்றதும் க்ரியேட் பண்ணணும் மைண்டு தான். there is no good or bad in this world. ஓகே, ஏன் அந்த குட் ஆர் பேட் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் த we created society and the family. without that no good or bad. எவனா எங்கே வேணால் போய் செக்ஸ் வச்சுக்கலாம், எவனா என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? இல்லை பாஸ்ட்டில் அப்படி தானே இருந்தாங்க. அது கெட்டது நல்லதெல்லாம் பார்க்கலையே. ஓகே, there is no பாவ புண்ணியம்லாம் அங்கே இப்போ கிடையாது, யோசிக்கவே இல்லை. ஓகே, இப்போ எல்லாமே நம்மளால் யோசிக்க முடியுது. பாவம்னு இருக்குது, புண்ணியம்னு இருக்குது, ஓகே கர்மான்னு இருக்குது. எல்லாமே நம்மளால் ஸ்பிரிச்சுவலி we understood many things and also teaching, but நல்லா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு என்னென்னே தெரியல நிறைய பேருக்கு. கோயில் போகிறதா ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினச்சிக்கிறாங்க, பூஜை பண்ணுறது சாண்டிங் பண்ணுறது ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இட்ஸ் ஆல் அனதர் என்ன சொல்கிறது, ஒரு பிடிமானம் இல்லை உங்களுக்கு. அதனால் we are catching it. even I am also going to the temple because இந்த சொசைட்டியில் இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவலாக ஆக முடியாது. we have to get out of this family, get out of the society, then only we can be the spirit, because spirit doesn't need family and society and anything. Okay,
பட் இதுக்குள்ளேயே இருக்கும்போது இப்படி தான் இருக்கணும். பட் இட் டேக்ஸ் டைம். பிகாஸ் நம்ம வந்து நிறைய கர்மா, டேட்டாஸ், சன்ஸ்கார், டெண்டன்சிஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். அதெல்லாம் போகாமல் வி கேனாட் கோ அவுட் ஆஃப் த சொசைட்டி அண்ட் ஃபேமிலி. பட் வி ஹாவ் டு பி இன் திஸ் அண்ட் சேஞ்ச் அவர் டேட்டா. ஓகே, ரீப்ரோக்ராம் பண்ணணும். எபிஜெனட்டிக்ஸ், ஓகே, நியூரோபிளாஸ்டிசிட்டி, இதெல்லாம் சயின்ஸ், எல்லாமே சயின்ஸ் தான். ஓகே, நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலாக பேசினா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, நம்பிக்கை வராது. சயின்டிஃபிக்காக எல்லாமே ப்ரூவ்டு, எல்லாமே இஸ் ஹேப்பனிங் நவ். The thing is, spiritualaகவும் சரி, scientificaகவும் சரி, we are both are going in the same way to the same destination where it all started. We are the creator. அங்கே தான் போய் நிற்கணும். பட் it's taking too much time. It may take time, but இப்போ நான் இதை பேசுறதுனால என்ன நடக்க போகுது, நிறைய பேர் பேசுகிறாங்க இதை பற்றி. நீயும் பேசுகிற, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற, எதுக்கு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நான் ஐம் நாட் டூயிங். யார் யாரும் வீடியோ போடுறாங்களோ அவங்க பண்ணல. காட் கான்ஷியஸ்னஸ் டூயிங் இட் த்ரூ தம், த்ரூ மீ. ஓகே, பிகாஸ் இட் வாண்ட்ஸ் டு இவால்வ் அதர்ஸ் ஆல்சோ வென் ஐ எம் இவால்விங் மைண்ட். ஓகே, ஒரு சோல்னு ஒரு பேருக்கு தான் சொல்கிறேன். சோல் இஸ் நாட் கோயிங் டு இவால்வ். ஓகே, மைண்ட் இஸ் த ஒன் ஹூ ஹேஸ் டு இவால்வ், விச் ஹேஸ் டு எவால்வ். ஓகே, மைண்டில் தான் பிரச்சனையும் இருக்குது, மைண்டில் தான் சொல்யூஷனும் இருக்குது. அந்த மைண்டு தான் வந்து என்ன ஆகணும், இவால்வ் ஆகணும். ஓகே, ஸோ அதுக்கு அறிவு வேணும், நிறைய யோசிக்கணும், இதை மாதிரி நிறைய வீடியோஸ் கேட்கணும், ஷேர் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேருக்கு இது போய் சேரணும். ஓகே, ஏன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நான் சொன்னாலும் சொல்லாட்டியும் ஷேர் பண்ணுறவங்க தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா தட் இஸ் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங், நத்திங் வி ஆர் டூயிங். ஓகே, நம்ம தான் டூயர் நினைக்கிறதுனால தான் பிரச்சனை. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அஸ். இப்போ நான் வீடியோ போடுறேன்னு திங்க் பண்ணதும் சரி, வந்து போடுறதும் சரி, இதை ஷேர் பண்ண போகிறதும் சரி, எல்லாமே இட்ஸ் ஹேப்பனிங் through the, because of the consciousness, through my body. Okay, so இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ men doesn't have to take care of anyone. ஓகே, பெண்களை நீங்கள் பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பெண்களை நீங்கள் அட்டாக் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஓகே, ஃபார் தட் யூ ஹேவ் டு இவால்வ் ஸ்பிரிச்சுவலி. ஃபீமேல், யூ டோன்ட் ஹேவ் டு பி இன்செக்யூர். ஓகே, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு நல்ல பவர் கிடச்சிது. என்னென்னா, யூ ஃபஸ்ட் இருந்ததை விட அனிமலாக இருந்ததுக்கப்புறம், நீங்கள் குடும்பம்னு வந்ததுக்கப்புறம், யூ ஹேட் த பவர் டு கிரியேட் அ ப்ராப்பர் மென். பட் யூ மிஸ்ட் இட். ஓகே, ஏன்னா இன்னமும் அனிமலாக தான் இருந்துகிட்ருக்காங்க மென். பிகாஸ் யூ டின் லேர்ன், ஸோ யூ டின் டீச். நீங்கள் என்ன பண்ணீங்களோ, அந்த மைண்டை எப்படிலாம் மாயாவை க்ரியேட் பண்ணிச்சோ, ஸ்கூலு, காலேஜ், அது இதுன்னு அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி எவால்வ் ஆகும், எப்படி மென் மாறுவாங்க? நீங்கள் வேணால் நினைக்கலாம், நம்ம பையன் வந்து கோட் சூட் போட்டு காலேஜுக்கு போகிறான், அனிமல், ஹீ இஸ் அனிமல் இஸ் இன் ஹிம். யார் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. பட் ஐ எம் நாட் டெல்லிங் இஸ் பேட். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் மென். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும், பெண்களுக்குன்னு. என்னென்னா, இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கால் டார்ச்சர் பண்ணுறது மென்னு. ஓகே, நல்லவனாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவன் he may do something against you. To do against you, he may do something wrong. There is no wrong, as I said. There is no wrong or right, but he will do something against you. இந்த சொசைட்டி வழியாக பார்த்தா, கண்ணாட பார்த்தா அது வந்து தப்பாக இருக்கலாம் அவன் பண்ணுறது. ஓகே, அவன் குடிக்க போகலாம், வேறு ஒரு உமன் கிட்ட போகலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் பார்த்தாங்கன்னா உங்களோட இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கால் கூட இருக்கலாம். மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். நான் நிறைய சின்ன வயசுலேருந்து கடவுள் வந்து ஒருத்தர் இவால்வ் ஆகணும் ஸ்பிரிச்சுவலாக நினச்சிட்டாருன்னா, அவங்களுக்கு பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயத்த கண்ணில் காட்டுவார். ஓகே, ஆனால் அது காமிச்சாலும் நம்மளுக்கு அந்த இது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது உலகத்தில் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தா தான் நம்ம வந்து இவால்வ் ஆரம்பிப்போம். ஓகே, சின்ன வயசுலேருந்து ஐ சா எவ்ரிபடி. ஓகே, எல்லா ஆம்பளைங்களையும் பார்த்தேன், எல்லா பொம்பளைங்களையும் பார்த்தேன், நாய்ங்களை பார்த்தேன், பூனைங்களை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். வீடியோஸ் எல்லாமே தான். ஓகே, என்னோடய கேரக்டர் எப்படி இருக்குது, என் மைண்ட் எப்படி வேலை செய்யுது, மற்றவங்க பார்க்கும்போது எப்படி வேலை செய்யுது, பார்க்காமல் இருக்கும்போது எப்படி வேலை செய்யுது, சயின்ஸ் தான். ஓகே, நான் வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்தா ஐயோ நான் கெட்டவனும் அப்படின்னு நினைப்பேன். மற்றவங்களையும் அதே மாதிரி தான் நினைப்போம். It's a science. I am just an atom. Atom will change as wave or the particle. Okay. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. அது ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். அதையும் நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் போய்ட்டு. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன நடக்குதோ அதே தான் இந்த உலகம்ன்ற பேரில் நடந்துகிட்ருக்கு, மாயன்ற பேரில் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா
லைஃப் வில் பி சிம்பிள் அண்ட் பீஸ்ஃபுல். ஓகே, ஸோ எங்கள் அப்பாலேருந்து எல்லாரையும் பார்த்தாச்சு. என்னென்ன தாட்ஸ் வருது, அவங்களுக்குலாம் எப்படி வேலை செய்யுது, ஏன் எப்படி இருக்காங்க, பயாலஜிக்கலி எப்படி இருக்காங்க, சைக்கலாஜிக்கலி எப்படி இருக்காங்க. சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 7-8 வயசு இருக்கும்போது, எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு பிராமின் தாத்தா ஒருத்தர் இருந்தார். ஓகே, ஹீ வாஸ் லைக் 80 years old. ஓகே, 80 years ஓல்டுனா ஃபுல்லாக காவி வேஷ்டி கட்டிட்டு ஃபுல்லாக உத்ராட்ச கோட்டையெல்லாம் போட்டுருப்பார். வீட்டு வாசலே தான் படுத்துட்ருப்பார். 80 years நினச்சி பாருங்கள். அந்த ஒரு இதோட ஒரு சில டைமில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திடீர்னு வாக்கிங் போவார். ஏதாவது ஒரு லேடிஸ் பார்த்தாருன்னா டக்குன்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டுருவார். போட்டு கூப்பிடுவார் அந்த பொம்பளையை. சி இட் மீ நீங்கள் அது அக்லியாவோ வல்கராவோ பார்க்கலாம். டோன்ட் see that way ஃபஸ்ட். தட்ஸ் அ மைண்ட். கண்ணுக்கு தெரியாத ஒரு மைண்ட் அந்த 80 years old மேனாக இருக்குது. வயசே கிடையாது யாருக்குமே. ஓகே, இட்ஸ் ஆல் சீம்ஸ் லைக் திஸ் இருக்குது. அதோட டேட்டாஸ் சின்ன வயசுலேருந்து அதுக்கு கொடுத்த டேட்டாஸ், அது எடுத்துக்கிட்ட டேட்டாஸால் இட் காட் தட் சன்ஸ்கார் ஆஃப் பீயிங் மோர் செக்ஷுவல். 80 years ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் தட் மைண்ட் இஸ் காலிங் தட் உமன். எல்லாத்தையும் அவுத்து போட்டு நேக்கடாக நிற்கிறாரு. நிறைய டைம் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. அவங்களாம் கல்லெல்லாம் அடித்து தலையெல்லாம் உடச்சி. சரி, ஆஸ் அ பாடி, ஆஸ் அ காட், ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். பட் த மைண்ட், கண்ணுக்கு தெரியாத ஒரு மைண்டு பண்ண வேலைக்கு அதே தான் நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, ரேபிஸ்ட்லேருந்து எல்லாருமே ஆமாம் மைண்டு தான் அப்படி வேலை செய்யுது. ஏன் வேலை செய்யுதுன்னு பார்த்தா தான் யூ ஹாவ் டு சேவ் தெம் ஆல்சோ. அவங்க கெட்டவங்க, அவங்கள தள்ளி வைக்கிறோம் அப்படின்னும் போது நீ நல்லவன் நீ நினச்சிக்கிற. அங்கே தான் ப்ராப்ளம் ஆகுது. தெர் இஸ் நோ சேஞ்ச் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு. ஏன் அந்த ஒருத்தன் உருவாக்கப்பட்டான், ஒரு ரேபிஸ்ட் ஏன் உருவாக்கப்பட்டான் பாருங்கள். ஓகே, நம்ம பார்க்குற சினிமா எல்லாமே வல்கரான சினிமாஸ். யூ ஆர் ஷோயிங் தட் சினிமாஸ் டு யுவர் சில்ட்ரன். அவன் வேணால் ரேபிஸ்ட் ஆகாமல் இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே இருக்கலாம். எல்லா ஆம்பளைங்களுக்கும் இருக்கும். ஓகே, பிகாஸ் அங்கே பொம்பளைங்க அவுத்து போட்டு ஆடுறதுலேருந்து எல்லாமே இந்த மூவிஸில் பெண்களுக்கு தெரியாது. அது ஆண்களோட கண் எப்படி அதை பார்க்குது, அந்த மூவியை பெண்களோட கண் எப்படி பார்க்குதுன்னு தெரியவே தெரியாது. ஓகே, டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் பெண்கள் எப்படி பார்ப்பீங்கன்றது எனக்கு தெரியாது. பட் யூ ஹாவ் டு திங்க். நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம், ஒரு ஆண் அதை எப்படி பார்ப்போம். ஆனால் உங்களை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து செக்ஸியாக பார்க்கணும், கிளாமராக பார்க்கணும், ரொமான்டிக்காக பார்க்கணுன்ட்டு உங்களுக்கு தெரியுதில்லை, தோணுதில்லை ஒரு பெண்களுக்கும். அது ஏன் அப்படி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் உங்களை மட்டும்தான் அப்படி பார்ப்பானா அப்படின்றது யோசிங்க. ஓகே, நிறைய இருக்குது இந்த கேமில். ஓகே, எவ்ரிதிங் யூ ஹாவ் டு அனலைஸ். ஹீ வில் நாட் ஸ்டாப் seeing like that only you. Okay, he will see many women like that. Okay, because of the animal in him. Okay, ஸோ எவ்வளோ டேட்டா இவங்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இப்போது காப்பாற்ற வேண்டியது யாரை தெரியுமா? உங்களோட பையனும் உங்கள் பொண்ணு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா யூ ஆர் கிவிங் டு யுவர் சில்ட்ரன், அதை பாருங்கள். எல்லாம் 13 வயசுலேருந்து எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் விட்டுறாங்க. இப்போது ஒரு பொண்ணும் பசங்களும் பார்த்துட்டு வந்து அது நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லலாம் என்ன இருக்குது? ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஸ் தான் இருக்குது. நிறைய ஆபாசமான விஷயங்கள் தான் வருது. ஓகே, எவ்ரிதிங் அபவுட் செக்ஸ் இதை திறந்தா. ஓகே, அவங்க கற்றுக்கிற விஷயங்கள். கோப்ரா கையில் பார்த்துட்டு வந்து 13 வயசு பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டு, ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் வேர்ட், டோன்ட் பி எ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோப்ரா காய் பார்த்தவங்கன்னா தெரியும் அதில் என்ன வேர்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. 13 வயசு பொண்ணு, அவளுக்கு அந்த மீனிங் கூட தெரியாமல் கூட இருக்கலாம். பட் ஸ்டில் ஷீ லேர்ன் சம்திங் ஃப்ரம் தட். 13 வயசு கூட இல்லை, 11 வயசு. 13 வயசுக்கு மேலே தான் அதை பார்க்கணுமே. இது 11 வயசு. ஓகே, 11 வயசில் வந்து சொல்லிட்டு டோன்ட் பி எ டேஷ். அதாவது பூனைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை. ஓகே, அது சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டா திருப்பி அது சொல்லுது. ஏன்னா அவ்வளோதான் மைண்ட். அப்போ பார்த்தது அதில் வர சீன்ஸு, ஒரு ரொமான்டிக் சீன்ஸ். 11 வயசு பொண்ணுக்கு ரொமான்டிக் சீன்ஸ் காமிச்சா அது 13 வயசு ஆகும்போது என்ன தான் பண்ணும்? ஹார்மோன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பாய்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. பாய்ஸ் கிட்ட மட்டும் உமன்ஸையும் பார்த்துக்கிறத விட பாய்ஸை தான் ரொம்ப நம்ம பார்த்துக்கணும்.
Okay, you should not show anything like that. Okay, whoever saw spoiled, இனிமேட்டு கொடுக்குறத கரெக்டாக கொடுங்க. சினிமா பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்களேன், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பேரண்டல் கைடன்ஸோடு நீங்கள் காட்டுறீங்கன்னா என்ன மாதிரி மூவி காட்டுறோன்றது ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் வர மாதிரி மூவிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி லூசி மாதிரி, தமிழ் படத்தில் பார்த்தா அருவி, அந்த மாதிரி மூவிஸ். ஓவர் சென்டிமெண்ட் மூவியும் காட்டாதீங்க, அதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். நோ சென்டிமெண்ட்ஸ், நோ ட்ராமா, நோ ரொமான்ஸ், ஓகே, நோ வைலன்ஸ், இது எதுவுமே காட்டுங்க. வைலன்ஸ் எங்கே பார்த்தாலும், எந்த படம் பார்த்தாலும் சுற்றியில் ரத்தத்தோடு தான் நிற்கிறானுங்க ஹீரோஸ். தமிழ் படத்தில், இங்கிலீஷ் படத்தில், இந்தியன் மூவிஸ் எல்லாம் அதை காமிச்சு வளர்த்தா என்ன மைண்டில் வரும்? நம்மளுக்கு வேணால் தெரியும், நம்ம பையன் அப்படிலாம் நினைக்க மாட்டான். நம்ம காமிப்போம், அப்புறமா சொல்லி கொடுத்துருவோம். அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஓகே, டேட்டாஸ் உள்ளே போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நம்ம வேணால் சொல்லிக் கொடுக்கலாம், அப்போதைக்கு அவன் நல்லவனாக இருக்கலாம். நாளைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் சின்ன கோவம் வரும்போது கையில் கிடைக்கிறது தூக்கி டமால்னு யாரையும் அடிச்சிடுவான், அவ்வளோதான், அவன் லைஃப் காலி. மேபி நாட். ஓகே, ஸோ எல்லாமே யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். யூ ஆர் நாட் அ மேல், யூ ஆர் நாட் அ ஃபீமேல். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் லேர்ன் தட், யூ மஸ்ட் டீச் தட் டு யுவர் சில்ட்ரன். ஓகே, ஸோ ஃபேமிலி இஸ் நாட் வெரி நெசசரி திங். சொசைட்டி எஸ்பெஷலி இது ரெண்டுமே நெசசரி கிடையாது. யூ கேன் லிவ் அலோன், யூ கேன் லிவ் இன் சாலிட்யூட். அதை நீங்கள் கற்றுக்கோங்க. முதல்ல உங்களால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சக்சீட் பண்ணுவீங்களான்னு தெரியாது இந்த லைஃப்பில். பட் யூ டீச் யுவர் சில்ட்ரன். நீங்கள் செத்ததுக்கப்புறம் யூ வில் பாண்ட் டு யுவர் சில்ட்ரன் ஒன்லி. ஓகே, ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் பார்ப்பீங்க. தே வில் டீச் யூ த சேம் திங். ஓகே, நீங்கள் இப்போ உங்கள் பசங்களுக்கு டீச் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ சயின்ஸ் தான். ஓகே, டேட்டா கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு டேட்டா எடுத்து இன்னொரு சின்ன கம்ப்யூட்டரில் கொடுக்குறீங்க. அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அது இருக்க போகுது. ஓகே, கண்ட டேட்டாவை போட்டு வச்சிங்கன்னா கண்ட டேட்டாவும் இருக்கும், நல்ல டேட்டாவை போட்டு வச்சிங்கன்னா நல்ல டேட்டாவும் இருக்கும். இப்போ அந்த பசங்களுக்கு பிறக்கும்போது அவங்கக்கிட்ட இருக்க டேட்டா மட்டும்தான் அவங்களால ஷேர் பண்ண முடியும். அவங்க இவால்வ் ஆகிருப்பாங்க, கொஞ்சம் நல்லதாக இவால்வ் ஆகிருந்தாங்கன்னா they will give better data to their children. It may be you after your death. Okay, believe it or not. இல்லை நீங்கள் பிலீவே பண்ணலனாலும் உங்களை பசங்க பிறக்க தானே பிறப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணுமா இல்லையா? அவங்க மைண்ட் நல்லா இருக்கணுமா இல்லையா? இந்த உலகம் நல்லா இருக்கணுமா இல்லையா? இந்த நல்ல நம்மளாக இருந்ததுன்னா முதல்ல இதெல்லாம் திங்க் பண்ணுங்கள். ஓகே, எஜுகேஷன் ஸ்கேம், மெடிக்கல் ஸ்கேம், இதெல்லாம் பொலிட்டிக்கல்ன்றது ஸ்கேம் தான் எப்பவுமே. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். டோன்ட் கோ க்ளோஸ் டு தட். Okay, don't see that, don't hear that, don't share that. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம எவால்வ் ஆக முடியும், இந்த உலகம் மாறும். இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. பட் நான் சொல்கிறதுனால நடக்கும்னு இல்லை, நடக்கும், லேட்டாக நடக்கும். இதெல்லாம் எப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்போ கேட்க மாட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. இட்ஸ் ஆல் இன் வித் யுவர் மைண்டை ஈஸியாக நம்மளால் மாற்ற முடியும். பட் உங்களோட சன்ஸ்கார் எப்படி இருக்கும், உங்களோட டேட்டாஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ட்ரை டு அவாய்ட் ஆல் த மென்டல் க்ரியேஷன். மென்டலி நம்ம என்னெல்லாம் க்ரியேட் பண்ணோம், இந்த மெடிக்கல் ஸ்கேம், எஜுகேஷன் ஸ்கேம், லா ஸ்கேம். ஓகே, என்னென்னலாம் ஸ்கேம் இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, ட்ரை நாட் டு இன்வால்வ் இன் தட், ட்ரை நாட் டு ஹியர் தட் அபவுட் தட், ட்ரை நாட் டு லிசன் தட், ட்ரை நாட் டு ஷேர் தட், ட்ரை நாட் டு டாக் அபவுட் தட். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, பெண் ஆண் இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பெண்ணும் இல்லை ஆணும் இல்லை, அந்த உருவத்தில் இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கார்டன்றதை புரிஞ்சுக்கிட்டு, இல்லை அட்லீஸ்ட் அது புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. யூ ட்ரை டு ப்ரிட்டன். நீங்கள் ஆணுன்றதை ப்ரிட்டன் பண்ணி தான் ஆனானீங்க, பெண்ணுன்றதை ப்ரிட்டன் பண்ணி தான் பெண்ணானீங்க. உங்கள் பேரை நீங்கள் ப்ரிட்டன் பண்ணி தான் நான் மணிகண்டன் சொல்லி தான் நான் மணிகண்டன் ஆனேன். நான் அதை கடவுள் சொல்லி சின்ன வயசுலேயே வளர்த்துனான்னு நான் இப்போது கடவுள் தன்மையில் பீக்கில் இருந்திருப்பேன். யூ ஷுட் டீச் தட் டு யுவர் சில்ட்ரன். ஓகே, டக்குன்னு மாற்ற முடியாது, ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா போய் தான் ஆகணும். பட் யூ டீச் யுவர் சில்ட்ரன் தட் யூ ஆர் காட், ஆல் அதர் சில்ட்ரன்ஸ் ஆர் காட், டீச்சர்ஸ் ஆர் காட், ஸ்கூல் இஸ் காட், எல்லாமே காட். பட் யூ ஷுட் நோ which is necessary, which is not. Education is not necessary, பட் சும்மா ஃபார் நாலேஜ் யூ வில் கோ அண்ட் ஸ்டடி. அப்சர்வ்னு சொல்லிக் கொடுங்க. அப்சர்வ், டோன்ட் take everything from the textbook. It will all take you to the medical scam. It will all make you as a slave. It will all make you as a patient. Disease, illness.
இல் பேஷண்ட்டை மாற்றும், சைக்கலாஜிக்கல் இல்லை மாற்றும், இல்லை ஃபிசிக்கலி இல்லை மாற்றும். ஓகே, அதுதான் புக்ஸ்லேருந்து வரப்போகிற ஒரு கெட்ட விஷயம். அதை தவிர எதுவுமே நல்ல விஷயங்கள் வரப்போகிறது இல்லை. புக்ஸ்லேருந்து நல்ல விஷயத்தெல்லாம் தூக்கிட்டாங்க. சின்ன வயசில் நான் படித்ததெல்லாம் வந்து திருவாசகம், என்னென்னோ திருமந்திரம் எல்லாமே படித்தேன். பட் அப்போ எனக்கு மீனிங் சொல்லியும் தரல. பட் அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை நான் சொல்லி பார்க்கும்போது இப்போ மீனிங் புரியுது. பட் வாட் இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம் 45 years? அப்போ எனக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருந்தாரு சார் ஒழுங்கானா, அப்போவே எனக்கு அந்த அறிவு வந்திருக்கும். அங்கும் எனாதபடி இங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னொருள் வெளிக்குள்ளே மகிழாண்டு கோடியெல்லாம் தங்கும் படிக்கிச்சை வைத்து பேராய் தழித்தது மனவாக்கில். அப்போ படித்து ஞாபகம் இருக்குது. ஏன் மக்கப் தான் பண்ணேன், எனக்கு மீனிங் அப்போ தெரியாது. அதுக்கு என்ன மீனிங்? விர் ஆல் காட், தட்ஸ் இட். அகம் பிரம்மாஸ்மின்றதை தான் எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு கருணாநிதியை பற்றி படித்தோம், முக ஸ்டாலினை பற்றி படித்தாங்க, சச்சின் டெண்டுல்கரை பற்றி படிக்கிறானுங்க. இவங்கெல்லாம் யார்? நோ யூஸ். மெடிக்கல் ஓகே என்னெல்லாம் வேணாயா ப்ளீஸ். we have to stop everything. we will stop. பட் வென்னுன்றது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம மைண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆண் பெண்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது. ஓகே, எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை தான் இருக்கும். அது அப்படியே சைக்கலாஜிக்கல் ட்ரோமாவாக உங்கள் குழந்தைங்களுக்கு மாறும். அப்படி குழந்தைங்களுக்கு மாறி அதுங்க கஷ்டப்படு. எதுக்கு அந்த குடும்பம், எதுக்கு குழந்தைங்க? வேணாமே, நிம்மதியாக இருந்துட்டு போங்களேன். நீங்கள் அடுத்தது நீங்கள் பட்ட கஷ்டத்தை தான் அடுத்தது இன்னொன்று கொடுத்துட்டு போகிறீங்க. ஓகே, உங்கள் ட்ரோமாவை தூக்கி உங்கள் பசங்க மேலே போட்டுடுறோம். உங்கள் பசங்க வந்து உங்கள் ட்ரோமாவே சமக்கும், வெளியில் சொசைட்டியில் இன்னும் க்ரியேட் பண்ணும். பிகாஸ் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். நீங்கள் எத்தனை ஸ்கூலில் போட்டிங்க, ஸ்கூலில் ட்ரோமா வரும். காலேஜ் போடுவீங்க, காலேஜில் ட்ரோமா வரும். கல்யாணம் பண்ணி வச்சிங்க, கல்யாணத்தில் சத்தியமாக ட்ரோமா வர தான் வரும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணுற தப்பு. இதெல்லாம் எப்படி மாற்றுவீங்க எனக்கு தெரியாது. ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் வித் மை டாட்டர் அண்ட் மீ. ஓகே, இட்ஸ் அ லாங் வே டு கோ. ஓகே, ஸோ யூ ஹேட் ஸ்டார்ட் இமீடியட்லி. ஓகே, ஸோ ஆண் பெண் ரெண்டு பேருமே யாரும் தழைச்சவங்களும் இல்லை, உயர்ந்தவங்களும் இல்லை. பெண்கள் பண்ண வேண்டிய விஷயம் இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேருந்து வெளியே வரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, தே ஹேவ் டு பிகம் ஸ்ட்ராங். என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், மென்டலி ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். ஏன்னா இது எல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, யூ ஆர் நாட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், தட்ஸ் வை மென் அட்டாக்ட் யூ. அங்கே இருந்தால் எல்லா கேமும் ஆரம்பிச்சிது, சைக்கலாஜிக்கல் கேம். அது போகணுன்னா யூ ஹேவ் டு பி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் டெஸ்டோஸ்டெரான். மென் உங்களுக்குள்ளே மேஸ்குலினிட்டி இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் பை டூயிங் எக்ஸசைசஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஃபைட்டிங் எல்லாத்தையும் கற்றுவாங்க. ஒரு மென் உங்கள்கிட்ட வர முடியாதுல்ல, அப்போது நீங்களும் யூ வில் பி லைக் மென். ஓகே, பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, மேன்லாம் வந்து உமனாக மாறிக்கிட்டு இருக்கானுங்க, பொம்பளை மாதிரி. எப்போ பார்த்தா அழுதுகிட்டு, ஃபேமிலியோ என் பொண்டாட்டி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அசிங்கமாக. ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் தட். மென் ஷுட் சேஞ்ச் திஸ். பொம்பளைங்களுக்காக அறுத விடுங்களா. ஓகே, யூ பி கிங் அண்ட் டோன்ட் பி வீக் செக்ஷுவலி. ஓகே, யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தட். டேட்டாஸ் எடுக்காதீங்க, இந்த மாதிரி அசிங்கமான படங்களை பார்க்காதீங்க. அசிங்கமான படம் இல்லை, தமிழ் படம், இங்கிலீஷ் ஹிந்தி படம் எல்லாமே அசிங்கமான படம் தான். இட்ஸ் வர்ஸ் தென் த பான். ஓகே, ஏன்னா மூடி மறைச்சி காமிக்கிறாங்க நம்ம படத்துலலாம். பானில் கூட ஓப்பனாக காமிச்சிடுவாங்க. பட் நாட் டெல்லிங் யூ டு வாட்ச் பான், டோன்ட் வாட்ச் எனி திங். ஓகே, இட்ஸ் ஆல்சோ அகெயின் யுவர் டேட்டாஸ். என்ன அளவு நீங்கள் டேட்டா எடுத்தீங்க சின்ன வயசில் வந்துன்றதை பொறுத்தா இருக்குது. இதே டேட்டா உங்கள் பசங்களுக்கு கொடுத்துடாதீங்க. ஓகே, யூ ஹேவ் டு சேஞ்ச் யூ அண்ட் சேஞ்ச் த வேர்ல்ட் through the parenting. Okay, understand more and more, search more and more, seek more and more spiritually. கோயில் போகிறது, சாமி கும்பிட்றது செகண்டரி. யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். தட்ஸ் நாட் த டெஸ்டினேஷன். ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா கோயில், சாமி ஒன்றுமே இல்லை, எல்லாமே போய் இட்ஸ் ஆல் கிரியேட்டட் பை மைண்ட். பட் ஸ்டில் வி நீட் தட் டு கோ வித் நம்மளுக்கு கைப்பிடி மாதிரி. ஓகே, நான் எல்லாம் சொன்ன மாதிரி தான், கைப்பிடி வச்சு நடக்கிற மாதிரி. டெஸ்டினேஷன் போயிட்டேன்னா இந்த குச்சியை தூக்கி போட்டு உட்காந்துடலாமே சைலண்ட்டாக. அங்கேயும் போய் குச்சியை வச்சுனே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? பஸ் டெஸ்டினேஷனுக்கு போக மாட்டோம் நிறைய பேர். இந்த குச்சி தான் டெஸ்டினேஷன் நினச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நிறைய மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் பாயிண்ட்ஸு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டு சேஞ்ச் திஸ் ஒன், மேல் அண்ட் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ். ஓகே, that will happen only in the mind. That happened in the mind, that
இட் ஷுட் சேஞ்ச் இன் த மைண்ட் ஒன்லி. ஓகே, அங்கே 2 பேர் நான் பெண் யான்றதை பிரித்து பார்த்து ஆரம்பித்தோடனே தான் இந்த உலகம்ன்றது இந்த அளவுக்கு மாயான்றது க்ரியேட் ஆச்சு. இதை உடைக்கிறதுக்கும் மைண்டை வச்சு தான் உடைக்க முடியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லேர்ன் மோர். ஓகே, நன்றி, வணக்கம்.